பல நாடுகள்ல குடிபெயர்ந்திருக்கிற இந்தியர்கள் அங்க வேலை வாய்ப்பு தொழில் மட்டும் இல்லாம அந்நாட்டு அரசியல்லையும் உயர் பதவிகளை அலங்கரிச்சிட்டு வர்றாங்க. அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், போர்ச்சுகல் உள்ளிட்ட நாடுகளோட அரசியல்ல சிறிய பதவிகள்ல இருந்து பெரிய பெரிய பதவிகள் வர இந்திய வம்சாவளிகள் நிறைஞ்சிருக்காங்க. தற்போது அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்திருக்க நிலையில அங்க இந்திய வம்சாவளிகள் பலர் போட்டியிடுறாங்க. அமெரிக்க அரசியலில் இந்திய வம்சாவளிகளின் பங்கு என்ன? பல நாடுகளின் அரசியலில் உயர் பொறுப்புகளில் நிறைந்திருக்கும் இந்திய வம்சாவளிகள், இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். உலகத்தோட சக்தி வாய்ந்த நாடா இருக்கிற அமெரிக்காவில் அந்நாட்டு அரசியல்ல இந்திய வம்சாவளிகள் பெருமளவு பங்கு வகிக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவோட துணை அதிபரா இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அதே போல குடியரசுக் கட்சியோட அமெரிக்க துணை அதிபர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்க ஜேடி வான்ஸோட மனைவி உஷா வான்ஸும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவர்களை தவிர முன்னதா நடந்த குடியரசுக் கட்சியோட அதிபர் வேட்பாளர் போட்டியில இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கி ஹேலி, ஹிர்ஷ்வர்தன் சிங் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோர் இருந்தாங்க. அதே போல அமெரிக்காவோட மாகாண மேயர்களாவோ ஆளுநர்களாவோ இந்திய வம்சாவளிகள் இருக்காங்க. இப்படி அமெரிக்காவோட மாகாண ஆளுநர் முதல் துணை அதிபர் வரை அமெரிக்க அரசியல்ல இந்தியர்களோட பங்கு உயர்ந்துட்டு வருது. அதே போல கடந்த 2013ஆம் ஆண்டு 10க்கும் குறைவான மாகாண பிரதிநிதிகள் இந்திய வம்சாவளியா இருந்த நிலையில இப்போ கிட்டத்தட்ட 50 பிரதிநிதிகள் இருக்கிறதாவோ வரும் காலங்கள்ல இது மேலும் அதிகரிக்கும்னோ தெரிவிக்கப்படுது. அமெரிக்கா மட்டும் இல்லாம பிற நாடுகளோட அரசியல்லையும் இந்திய வம்சாவளிகள் நிறைஞ்சிருக்காங்க. பிரிட்டன்ல இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் அந்நாட்டு பிரதமராகவே இருந்தாரு. சமீபத்தில் நடந்த பிரிட்டன் தேர்தலில் சுமார் 29 உறுப்பினர்கள் பிரிட்டன் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. கயானா நாட்டின் அதிபர் இர்ஃபான் அலி, சூரினாம் என்ற நாட்டின் அதிபர் சான் சந்தோகியும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள்னு தெரிவிக்கப்படுது. இவர்களை தவிர மொரீஷியஸ் நாட்டோட பிரதமர் பிரவிந்த் ஜெகநாத், அந்த நாட்டோட தலைமை பொறுப்புல பிருத்விராஜ் சிங் ரூபன் ஆகிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவங்க அந்நாட்டை ஆள்றாங்க. மேலும் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ என்ற நாட்டோட தலைமை பதவியில இருக்கும் கிறிஸ்டன் கங்கலு, செஷல்ஸ் என்ற தீவின் அதிபராயிருக்கும் வாவல் ராம்கலவன் ஆகியோரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. 2021ஆம் ஆண்டு படி 15க்கும் மேற்பட்ட நாடுகள்ல 200க்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளிகள் தலைமை பொறுப்புகள்ல இருக்கிறதாவோ அதுல 60 பேர் வர கேபினெட் பொறுப்பு வகிக்கிறதாவோ சொல்லப்படுது. இதை தவிர ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, போர்ச்சுகல் உள்ளிட்ட நாடுகள்லயும் இந்திய வம்சாவளிகள் அரசியல்ல பெரும் பங்கை வகிச்சிட்டு வர்றாங்க. இந்தியர்கள் உற்பத்தி துறைகள்லயும் உலகின் பெரிய பெரிய நிறுவனங்களோட தலைமை பொறுப்புகள்லயும் இருந்து வர்றாங்க. இப்போ குடிபெயர்ந்த அந்த நாடுகளோட அரசியல்லையும் குறிப்பிடத்தக்க அளவுல தலைமை பொறுப்புகள்ல இந்திய வம்சாவளிகள் பதவி வகிக்கிறது இந்தியாவுக்கு பெருமை தேடித்தர்ற விஷயமா மாறியிருக்கு. இந்தியாவை பல உலக நாடுகள் ஆண்ட நிலையில இன்னைக்கு இந்தியர்கள் அந்த நாட்டை ஆட்சி செய்யற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறது இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற விஷயம்ங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது.